Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து என்னன்னு தான் காட்ட போகிறேன். நேற்று நைட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வரதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்போ வாங்கியிருந்தேன், எந்தெந்த ஷோரூமில் வாங்கியிருந்தேன் அப்படின்றதும் சொல்கிறேன். 26/4/2025 நேற்று தான் நான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், சனிக்கிழமை. என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எனக்கு வந்து கீழே வந்து தாலி செயினுக்கு வந்து செயின் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, செயின் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அதை போயிட்டு சரவணா எலைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த செயின் பிட்டு வாங்கியிருந்தோம் தாலி செயினில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்குழாயின்னு சொல்லுவாங்களே, இது வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து அம்மா அது வந்து போயிட்டு இருந்தது. செட் ஆஃப் 2 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால இது 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்ஸும் ரெட் பீட்ஸும் இது வந்து வாங்கியிருந்தோம். இதுவே ரேட்டு வந்து ஓவராக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே, அதனால் அதிகமாக இருந்துச்சு. உருக்குகள் வந்து அவ்வளோவா சேர்க்கலை, ஏன்னா அம்மாவோட தாலி செயினில் அவங்களுக்கு படி அவங்க இந்த ஒன்று தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் இது எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டோம். என்ன ரேட்டு, என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த செயின் பிட்டுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த செயின் பிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்கியிருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தாலி கொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லென்த்தாக இருந்துச்சு. இந்த பிட்டு போட்டோம் அப்படின்னா செயின் பிட்டு இன்னும் லென்த்தாக வரும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து லென்த்தாக வாங்கியிருக்காங்க. இந்த லென்த்து வந்து கிராம் வந்து அதிகமாக போச்சு. நான் என்ன நினச்சேன், ஒரு 4 கிராமில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன் அம்மா கேட்டப்போ. ஆனால் ரேட்டு வந்து ஓவராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, லென்த்தும் அதிகமாக போனதால் கிராமும் அதிகமாக ஆயிடுச்சு இந்த செயின் பிட்டு. இந்த கட்டிங் செயின் பீட் பார்த்தீங்கன்னா 10 கிராமு வெயிட் பாருங்கள், 10.880 இருந்துச்சு. 10 கிராமுக்கு மேலேயே இருந்துச்சு. இதுக்கு விஏ வந்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 9005 rupees 1 கிராமு. ஆனால் சரவணா எலைட்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுவாங்க அப்படின்னு, கம்மியாக பண்ணுவாங்க இல்லையா. அப்போது 8945 rupeesக்கு 1 கிராம் ரேட்டு வச்சு கொடுத்துருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 10 கிராம் அப்படின்றதால நமக்கு விஏ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,05,007 ரூபாய் ஆச்சு. 107 ரூபாய். 1,05,107 rupees எனக்கு வந்து இந்த தாலி செயின் இந்த பிட்டுக்கு வரையுமே எனக்கு இவ்வளோ ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு சொன்னேன் இல்லையா, கோல்டில் ஹூக்கு, அது வந்து ஒரு 2 செட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹூக்கு தான் அது. இந்த ஹூக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு, ஏன்னா இந்த பக்கமும் லாக் பண்ணணும், அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த சைடும் லாக் பண்ணணும் இல்லையா. இந்த 2 ஹூக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு எனக்கு 2 சைடு வாங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டு 5.40, இன்னொரு ஹூக்கு வந்து 500 மில்லி. இதுக்கும் வேஸ்டேஜ் இருக்குது நமக்கு. அன்றைக்கி 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9005 rupees, நமக்கு 8,945 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பாங்க சரவணா எலைட்டில். அப்போது எனக்கு இந்த ஊக்கு வரையுமே 5,216 ரூபா.72 இன்னொரு ஊக்கு பார்த்தீங்கன்னா 4,830 ரூபா.30. கிட்டத்தட்ட இதுவே எனக்கு வந்து ரொம்ப ரேட்டு வந்து அதிகமாக ஆயிடுச்சு. இந்த நாணக்குழாய் இருக்கு இல்லையா, இந்த கட்டிங் நாணலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ அப்படின்னா, அன்றைக்கி வெயிட்டு பார்த்தீங்கன்னா 0.520 வெயிட் இருந்துச்சு மில்லிகிராம். 520 மில்லிகிராம் இருந்துச்சு. இதுக்கு 1 கிராம் ரேட்டு 8,945 ரூபா. ஏன்னா நம்ம வாங்கினது சாட்டர்டே 26ஆம் தேதி வாங்கினது 5,209 ரூபா, கிட்டத்தட்ட 5,209 rupees. இதுக்கும் தனியாக சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே போடுவாங்க, எல்லாத்துக்குமே போடுவாங்க இல்லையா. ஒவ்வொரு சின்ன சின்ன இதுக்கும் போட்டிருந்தாங்க, இந்த ஹூக்குக்கும் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி இந்த நாணக்குழாய்க்கும் போட்டிருந்தாங்க. இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பீட் ரெட் பீட், இது ஒரு 200 ரூபா ஆச்சு. எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தனித்தனியாக வேஸ்டேஜும் தனித்தனியாக வந்து ஜிஎஸ்டியும் விழுந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு பேபி கடா வாங்கியிருந்தேன், கடா பேங்கல் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிராமு மேலே தான் இருந்துச்சு. 10.230 வந்து அந்த வெயிட் இருந்துச்சு. இதுக்கும் விஏ போட்டிருந்தாங்க, 10% கடாக்கு போட்டிருந்தாங்க. அதே ரேட்டு தான் 8,945 ரூபா. கிட்டத்தட்ட அந்த கடா பேங்கல் வரையுமே 1,658 ரூபா.09 பைசா. 1,06,658 rupees எனக்கு வந்து இந்த கடா பேங்கலுக்கு ஆச்சு. பேபி கடா பேங்கல், இந்த பேங்கல் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். காப்பு மோஸ்ட்டாக பசங்களுக்கு வந்து ஒரு நார்மல் டிசைன் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிறுத்தை டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா. நான் வந்து இதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நார்மல் காப்பு வந்து ஈஸியாக வந்து அவங்க கையை விட்டு வளைச்சிருவாங்க எங்கேயாச்சும் அப்படின்னா. நம்ம வந்து டெய்லி போட போகிறது கிடையாது, எப்பயாச்சும் ஃபங்க்ஷன் வியர் மாதிரி தான் பண்ண போகிறோம்.
அந்த நாட்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். எப்பயாச்சும் வியர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வேணால் பிரேஸ்லெட்டும் கடாவும் கொடுத்து திருப்பியும் வந்து ஒரு கடா வாங்கிக்கலாம், காப்பு வாங்கிக்கலாம் அப்படின்றது ஐடியாவில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது இங்கே வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரவணா எலைட்டில் வேஸ்டேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். பசங்களுக்கு எப்போவுமே வந்து நம்மளாச்சும் கொஞ்சம் லைட்டாக எடுத்தால் கூட பார்த்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் பசங்க வந்து ஈஸியாக நெளிச்சிருவாங்க, அது நொறுங்கிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஒரு 10 கிராம் இருக்கிற மாதிரியே எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு கோல்டுன்றது ஒரு சேவிங்ஸ் தானே. சரி, சேவிங்ஸாகவும் இது இருக்கட்டும். ஏன்னா நம்ம அடிக்கடி மாற்றுற பர்சன்லாம் கிடையாது. ஒரு வாட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங்காகவே வாங்கிட்டேன். சரி, கோல்டு தானே, எப்பயாச்சும் ஏதாச்சும் தேவைப்பட்டால் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கடா பேங்கிள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அங்கே என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஜாயாலிகாஸ்க்கும் போயிருந்தேன். அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அங்கே என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அங்கே அக்ஷய திருதிக்கு என்ன ஆஃபர் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு கடா பேங்கிள் வரையுமே 1,00,000 சில்லற ஆயிடுச்சு இல்லையா. 1,0658 rupees ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டிங் செயின் பீட் பார்த்தீங்கன்னா 1,05,107 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹூக்கு 2 சைடு மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ஹூக்கு 5,216 ரூபாய், 4,830 ரூபாய். இது வரையுமே கிட்டத்தட்ட 2,15,812 ரூபாய் ஆயிடுச்சு. 2,15,812 rupees நமக்கு ஆயிடுச்சு. டிஸ்கவுண்ட் வந்து அவங்க பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 1,079 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2,14,733 ரூபான்னு போட்டு கொடுத்தாங்க. இதுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒரு 3,220 ரூபாயும் 3,220 ரூபாயும் கிட்டத்தட்ட 2,21,175 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் நாணல் சொன்னா இல்லையா, அது வந்து ஒரு 5,209 ரூபாய். இதுக்கு ஒரு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி 78 ரூபாய் கிட்டத்தட்ட 5,365 ரூபாய். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளாக் பீட்ஸ் ஒரு 200 ரூபாய் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கும் சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டுமே போட்டிருந்தாங்க. 201 ரூபாய் கிட்டத்தட்ட இந்த பிளாக் பீட்ஸு, ரெட் பீட்ஸு இதுக்கும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட வந்து காசு வாங்கியிருந்தாங்க. இந்த கடையில் எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,369 ரூபாய் கிட்ட எனக்கு இந்த கடையிலேயே ஆயிடுச்சு. சரவணா எலைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் தான் போயிருந்தோம். எங்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை கிடையாது. எனக்கு கஸ்டமர் சர்வீஸும் எனக்கு வந்து பிடிக்கல, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு போனவுடனே வந்து இது அம்மா மேலே தப்பு இல்லை, அந்த சேல்ஸ் அவர் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி இல்லை. அங்கே போனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில வளையல் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். வளையல் பார்த்தீங்கன்னா அவர் என்னோட சைஸ்க்கு எடுத்து கொடுத்தாரு. அம்மா வந்து அது தெரியாமல் அவங்க கையில் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து அவர் ரொம்ப ஹார்ஷாக வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அம்மாவோட ஃபேஸும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வேணாம் இந்த கடை, வேறு கடை வந்து போகலாம், அம்மாவோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, அவர் திட்டாரு ஒரு மாதிரி ரூடாக. என்னம்மா இப்படி பண்ணுற, என்கிட்ட கேட்டுட்டு தானே நீ கையில் போடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டார். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அந்த கடை வேணாம், மலபார் அண்ட் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜாயாலிகாஸ் போயிருந்தேன். ஜாயாலிகாஸ் வந்து எங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, அவ்வளோ சாட்டிஸ்ஃபை எங்களுக்கு. ஒரு கஸ்டமர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைங்களுக்குன்ட்டு தனியாக வந்து அங்கே ப்ளே ஏரியா வந்து வச்சுருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் விளையாடுறதுக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பசங்களை வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு போகாத சுச்சுவேஷன்லாம் இருக்கு இல்லையா, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னும் போது பசங்களை வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம ஒரு நகை பார்க்குறோம் அப்படின்னா வச்சுருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தைங்கள ஒரு வார்த்தை பேசல, நிறைய குழந்தைங்க, என் பையன் அப்படின்றது கிடையாது, நிறைய குழந்தைங்க அங்கே விளையாடிட்டே இருந்தாங்க. ஒருத்தரை கூட ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசலை. இன்னொன்று என்னென்னா நம்மளோட தோற்றத்தை வச்சு வந்து ஜட்ஜ் யாருமே பண்ணலை. அவ்வளோ பணிவாக வந்து பேசினாங்க, ஒரு அதட்டல் கிடையாது. இப்படி ஒரு மாதிரி அங்கே ரூடாக பிஹேவ் பண்ணி இங்கே வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா மலபார் அண்ட் கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா யூடியூப்பில், அதை பார்த்துட்டு தான் நான் வந்து சரி ஒரு வேளை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், பிடிச்சிருக்கோ என்னமோ பேங்கிள் கலெக்ஷன்ஸ் போய் பார்க்கலான்றதுக்காக தான் நான் போயிருந்தேன். பட் வந்து எனக்கு அங்கே அந்த ரூட் பிஹேவியர் வந்து பிடிக்கல.
இங்கே வந்து எனக்கு அப்படியே அவ்வளோ இதுவாக அவங்க நடத்தின விதம் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒருவேளை எங்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரில. ஆனால் ஒருத்தர் கூட வந்து ஒரு பர்சன் கூட ஒருத்தரை வந்து ஒரு அதட்டலோ இல்லை பேசுகிறதோ விதமோ சரி எதுவுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபையாக கிடையவே கிடையாது. ரொம்ப ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக எனக்கு இருந்துச்சு. நேற்று நான் போகும்போது ஜாய் அலுகாஸ் எனக்கு ரொம்ப அதான் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ அந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நமக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்குல்ல, இந்த கடையில் போய் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து டி நகருக்கு மோஸ்ட்டாக வந்து நகை வாங்க போனது கிடையாது. ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் எப்பயாச்சும் வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம அம்மா அப்பா வந்து கஷ்டப்படும் போது நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு துணிமணி வாங்கி தருவாங்க இல்லையா. பஸ்ஸில் போகும்போது வந்து இந்த ஜாய் அலுகாஸ் வந்து எனக்கு பெரிய கடையாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த கடை பார்க்கும்போது நம்ம என்னைக்காச்சும் உள்ளே போய் வாங்குவோமா அப்படின்னு தோணுச்சு. மலபார் அண்ட் கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து நான் அங்கே இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டோம் இல்லையா. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கடைக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நான் பஸ்ஸில் போகும்போதுலாம் பார்ப்பேன் துணி வாங்கும்போது இந்த கடையில் ஒரு நாள் வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த கடைக்குள்ளே வந்து வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. சான்ஸே கிடையாது. ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையான ஒரு ஷாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து நகைகளை விட அங்கே வந்து கஸ்டமர் சர்வீஸை வந்து அப்படி பேசுவேன். அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. நிறைய பேர் இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கலாம், பட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஜாய் அலுகாஸ் போய் வாங்கினதே கிடையாது. கசானா போயிருக்கேன், சலவனா எலைட் போயிருக்கேன், ஜிஆர்டி போயிருக்கேன், இந்த மாதிரி ஷாப் தான் போயிருக்கேன். விட ஜாய் அலுகாஸ் வந்து இதுவரையும் போனது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கடை. வெளியேருந்து பார்த்து பஸ்லேருந்து பார்த்து இந்த கடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை. இங்கே வந்து நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன பர்ச்சேஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றத உங்களுக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு புக்கிங் மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவனுக்கு நான் வாங்கும்போது என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன கொடுத்தாங்க, இந்த கடையில் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ போயிட்டு ஜாய் அலுகாஸில் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நகை, நான் வந்து இப்போ டைமண்டில் வந்து ஒரு வளையல் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த வளையலுக்கு பார்த்தீங்கன்னா 5 சவரனு, அதுக்கு வந்து ஒரு 3 கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு தராங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அம்மாவுக்கு வந்து ஆன்டிக்கில் ஒரு வளையல் வந்து வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 5 சவரனு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு செயின் பெண்டன்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். அது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு ஒரு 2 கிராம் கோல்டு காயின் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கோல்டு காயின்ஸை வந்து அக்ஷய திருதிக்கு ஆஃபராக தராங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபையான கலெக்ஷன் தான், சூப்பரான கஸ்டமர் சர்வீஸ் தான். இவ்வளோ பேசுகிறேனே, இந்த கடைக்கு என்னமோ எனக்கு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்னோடய ஆதங்கத்தையும் என்னோடய விருப்பத்தை தான் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, நாம் இனிமே வந்து இந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இதுவரையும் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பெரிய அமௌண்ட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் அக்ஷய திருதிக்கு உங்களுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். நேற்று நம்மளோட பர்ச்சேஸ் வந்து இதுதான். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாக்காக இத்தனை நாள் வந்து அவங்களோட கனவு வந்து கனவாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, 55 வயசு ஆகுது. அவங்களோட ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.